காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அவர்களை மூடர்கள் என்று சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய தூய்மை, உன்னுடைய புனிதம் தண்ணீரிலா இருக்கிறது என்று கேட்கிறார். காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் என்று சொல்லுகிறார். விடியலில் நீங்கள் எழுந்த மாத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் தியானம் செய்கிற போது முகத்தை சற்றே மேல் நோக்கி நிமிர்த்தி, இரண்டு கண்களும் புருவ மத்தியில் அப்படி லைக்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறீர்களேயானால், மூன்றாவது கண்ணில் நீங்கள் கவனம் செலுத்துவதாக அர்த்தம். உள்நிலையிலே உங்கள் உள்ளத்தை குவித்து ஆன்ம விழிப்புக்கான அத்தனை ஆயத்தங்களையும் செய்து அதனை நோக்கி உங்களுடைய எல்லா ஆற்றலையும் செலுத்துவீர்களேயானால் முக்தி நிலை சித்திக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சிவவாக்கியர் இந்த பாடலில் நமக்கு ஒரு ரகசியத்தையே சொல்லுகிறார். தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சித்தர் சிவவாக்கியர் என்கிற ஒரு ஞான சூரியன் வெளிப்படுத்திய கவிதை கிரணங்கள் நம் வாழ்க்கை பாதையெங்கும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய வித்தகம் வாய்ந்தவை என்பதனால் அவருடைய திருவருளால் அவருடைய வரிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். மனிதர்களை பொறுத்தவரையில் புற நியமங்களுக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த புற நியமங்கள் என்பதில் காட்டுகிற சிரத்தை உள்நிலையில் இருக்கக்கூடிய விழிப்புக்கோ தவிப்புக்கோ தேடலுக்கோ தருவதில்லை என்பதனால் இந்த புற நியமங்களை தொடர்ந்து செய்வதனாலேயே ஒருவர் அடைய வேண்டியதை அடைந்துவிட முடியும் என்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையில் இருப்பார்கள். அதை நான் அசட்டு நம்பிக்கை என்று சொல்லுவதற்கு காரணம், ஒருவர் நல்ல பசியில் இருக்கிறார் என்றால் அவரை ஒரு சமையலறை பக்கமாக கொண்டு போய் அங்கு வரக்கூடிய சமையல் வாசனையை நன்றாக முகர வைத்து விட்டு, என்ன சாப்பாடு பலம் போல் இருக்கிறதே, நன்றாக சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் அது எவ்வளவு வேடிக்கையானதோ வேதனைக்குரியதோ அதுபோல் புற நியமங்களை பெரிதாக நாம் செய்து விட்டதனாலேயே ஒரு ஆத்ம சாதனையை செய்து விட்டோம் என்கிற தவறான நம்பிக்கையை நாம் கண்டிக்க வேண்டும். ஞானிகளும் சித்தர்களும் அதைத்தான் தொடர்ந்து செய்தார்கள். நீ ஒன்றை செய்கிறாய், ஆனால் நீ செய்ய வேண்டியது இது அல்ல. இதை சொல்வதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு, நான் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறேன், ஆச்சாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி காலையும் மாலையும் நீராடி விட்டு வந்து, உங்களுக்கு தெரியுமா நான் இப்பொழுதுதான் நீராடி விட்டு வந்தேன், இது சாயர்ச்சை குளியல் என்றெல்லாம் சொல்லுவார். சிவவாக்கியர் கேட்கிறார், காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அவர்களை மூடர்கள் என்று சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய தூய்மை, உன்னுடைய புனிதம் தண்ணீரிலா இருக்கிறது என்று கேட்கிறார். சரி, அந்த தண்ணீரில் விழுந்து கிடப்பதில் தான் நீ புனிதம் அடைவாய் என்றால், இந்த தவளை, தேரை, தண்ணீர் பாம்பு இதெல்லாம் இருக்கின்றனவே, இவை காலம் முழுக்க தண்ணீரிலேயே தான் கிடக்கின்றன. அவற்றுக்கு என்ன பெருமை வந்து சேர்ந்து விட்டது என்று கேட்டார். காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெறும் என்று கேட்டார். கோவையில் அன்னபூர்ணா குழுமங்களினுடைய உரிமையாளர் தாமோதரசாமி ஐயா அவர்கள், நூற்றாண்டு தொடக்கம் என்பதனால் ஒரு செய்தியை நான் நினைவு கூறுகிறேன். ஒரு சிறந்த பேச்சாளர் அவருக்கு நண்பர். அவர் பெரியவர் தாமோதரசாமி அவரிடத்திலே கேட்டார், ஐயா, காலையில் நல்ல பாம்பு முகத்தில் விழிப்பதால் நல்லது என்று சொல்லுகிறார்களே, உண்மைதானா? நல்ல பாம்பு முகத்தில் விழிப்பது நல்லதுதானா என்று கேட்டார். அதற்கு பெரியவர் சொன்னார், ஐயா, பாம்பாட்டி தினமும் நல்ல பாம்பு முகத்தில் தான் விழிக்கிறார், அவருக்கு என்ன நல்லது நடந்து விட்டது வாழ்க்கையில், இதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொன்னார். இந்த சம்பவம் சிவவாக்கியருடைய இந்த பாடலைத்தான் எனக்கு நினைவுபடுத்தியது. காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள்
காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெறும் என்று கேட்டார். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் என்று சொல்லுகிறார். விடியலில் நீங்கள் எழுந்த மாத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் தியானம் செய்கிற போது முகத்தை சற்றே மேல் நோக்கி நிமிர்த்தி இரண்டு கண்களும் புருவ மத்தியில் அப்படி லயிக்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறீர்களேயானால் மூன்றாவது கண்ணில் நீங்கள் கவனம் செலுத்துவதாக அர்த்தம். ஆக்ஞா என்ற அந்த சக்கரத்துக்கு பெயர் புருவ மத்தியிலே இருக்கக்கூடியது. அப்படியானால் அவர் சொன்னார், காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால், மூன்றாவது கண்ணில் நீங்கள் ஒன்றி இருப்பீர்களேயானால் மூலமே நினைவீராகில் முக்தி சித்தியாகுமே என்று சொன்னார். ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தை, யோக ரகசியத்தை, தியான ரகசியத்தை சித்தர் சிவவாக்கியர் இந்த பாடலிலே வெளிப்படுத்துகின்றார். காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால், உங்களுடைய இரண்டு கண்களும் மேல் நோக்கிய கவன குவிப்பில் நெற்றிக்கண்ணிலே லயித்திருக்கும் என்று சொன்னால் மூலமே நினைவீராகில், அதுதான் அந்த ஆக்ஞா இருக்கிறதே, அதுதான் மூல நிலை. அதிலே ஒன்றுவீர்களா என்று சொன்னால் முக்தி சித்தியாகுமே என்று சொன்னார். அதாவது ஜீவன் முக்தர்களாக நீங்கள் இருக்க முடியும். முக்தி அடைந்தார் என்றால் தேக வியோகமாவது மட்டும் முக்தி நிலை என்பதல்ல. ஞானோதயம் பெற்ற பல ஞானிகள் ஜீவன் முக்தர்களாக இந்த உடம்பிலேயே இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அப்படி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், மூலத்தை நினைக்கிற போது முக்தி நிலை உங்களுக்கு சித்தியாகும் என்று சொல்லுகிறார். எனவே புற நியமங்களிலேயே உங்கள் கவனத்தை அதிகம் செலுத்தாமல் உள்நிலையிலே உங்கள் உள்ளத்தை குவித்து ஆன்ம வெடிப்புக்கான அத்தனை ஆயத்தங்களையும் செய்து அதனை நோக்கி உங்களுடைய எல்லா ஆற்றலையும் செலுத்துவீர்களேயானால் முக்தி நிலை சித்திக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சிவவாக்கியர் இந்த பாடலில் நமக்கு ஒரு ரகசியத்தையே சொல்லுகிறார். எனவே ஒரு மனிதன், நீங்கள் பார்ப்பீர்கள் பல ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் புறத்திலிருந்து பார்த்தால் ஒரு அழுக்கு தோற்றத்தில் இருப்பது போல் தெரியும். ஏனென்றால் அவர்கள் புற அடையாளங்களை, புற நியமங்களை பெரிதாக வலியுறுத்துபவர்கள் கிடையாது. அவர்கள் அடையக்கூடிய நிலை உள்நிலை விழிப்புணர்வு. காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால், வெளிப்புறமாக திறக்கக்கூடிய கண்கள் புறவய கண்கள், உள்முகமாக திறக்கக்கூடியது, அகவயமாக திறக்கக்கூடியது ஞானக்கண். அந்த மூன்றாவது கண் யோக மரபில் ஆக்ஞா என்று சொல்லப்படக்கூடிய இடம். எனவே அதில் உங்களுடைய இரண்டு கண்களும் ஒன்றுகிற விதமாக உங்கள் ஆத்ம சாதனையை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர புறநிலையில் உங்களை தூய்மை செய்வது மட்டும் உங்களை புனிதர் ஆக்கி விடாது என்பதை இந்த பாடல் ரொம்ப தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இதில் இன்னொன்றும் இருக்கிறது. ஒருவர் ஞானியா இல்லையா, உள்நிலையில் உணர்ந்தவரா இல்லையா, அடைந்தவரா இல்லையா என்பதையெல்லாம் புறத்தோற்றத்தை வைத்து நாம் மதிப்பிட்டு விட முடியாது. நீங்கள் பாரதி கண்ணன் என் சர்க்குரு என்ற பாடல் இதைத்தான் சொல்லுவார். அதாவது ஒரு துறவியிடம் வழிகாட்டுவார், நீ கண்ணனிடம் போனால் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று. அங்கே ஏதோ சாமியார் இருப்பார் என்று கருதி போனால் அவன் இளைஞனாக, அழகனாக, அரசனாக இருப்பான். மாமதுரைப்பதி சென்று நான் அங்கு வாழ்கிற கண்ணனை போற்றியே என் நாமமும் ஊரும் கருத்துமே சொல்லி நன்மை தருகின்ற வேண்டினேன். அவன் காமனை போன்ற வடிவமும் இளன் காளையர் நட்பும் பழக்கமும் பூமியை காக்கும் தொழிலே எப்போதும் செலுத்திடும் சிந்தையும் உள்ளவனாக இருக்கிறானே என்று புறத்தோற்றத்தை வைத்து தப்பு கணக்கு போடுவதாக பாரதி எழுதுவார். அதுபோல் உள்நிலையில் எந்த தன்மையில் ஞானிகள் இருக்கிறார்கள் என்பதை நோக்கிதான் நம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை சிவபாக்கியருடைய இந்த பாடல் ரொம்ப அருமையாக நமக்கு உணர்த்துகிறது. அவருடைய பாடல்கள் வழியாக ஆன்மீகத்தை தொடர்ந்து உணர்வதற்கு நாம் அவருடைய திருவருளை வேண்டும்.